Vanakkam. So on behalf of RCM, which is India's one of the leading direct selling company, we are here. We are celebrating the glorious, successful 25 years of the system, in which more than 20 lakh families from across the country associated with this system, and this we have organized a Rupantran Yatra, which is roaming around the whole nation. In 100 days, we are covering 17,000 kilometers across the country. The main objective of this yatra is, in Hindi we call it Seva, Swasth and Sanskar. So basically in English if I convey, so which is health, and Swasth is health, and Sanskar is values. So basically the objective of this event is that we are spreading awareness that how we can remain fit, how we can work with values in today's time, and how we can take care of the society. So keeping this objective in mind, we are working on, this event is organized where we have various stalls in this location, so which is related to health. So there are various lifestyle diseases which we are working on, which is actually help people eradicating from these lifestyle diseases like diabetes, cholesterol, BP, such kind of thing. Second, we have women empowerment stall, wherein how women associated on this platform can make a difference in their life and can really add value in the society. We have also organized a blood donation camp here. So the people from entire Tamil Nadu have come here to participate in this event, and they are also donating their blood, which is and this event is started on 16th of September from Bhilwara, Rajasthan, where this company started. And yeah, so I mean now we are actually operating with more than 400 products which are daily consumable products, and we have more than 10,000 outlets across the country, and we have 160 warehouses across the country. So this is a brief introduction of our system. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது ஆர்சிஎம் என்ற ஒரு நிறுவனத்தின் சார்பாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நிறுவனம் இந்தியாவில் தலை சிறந்த நேரடி வர்த்தகம் டைரக்ட் செல்லிங் நேரடி வர்த்தக நிறுவனமாகும். இதில் 20 கோடி மக்கள் இதை பயன்படுத்தி 20 குடும்பங்கள் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பை இதன் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லோருமே இப்போ 4 பேரை பற்றி இறக்கப்பட்டு அவங்களுக்கு நன்மையை செய்யணும். முதல்ல நம்ம ஹெல்த்தை பார்க்கணும், அடுத்து சொசைட்டியை பார்க்கணும். இந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது இது. எங்க நிறுவனம் 25 வருடம் ஆச்சு. இது நடந்துகிட்டு 25 வருடம். அந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தை நாங்க ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டாட்டமா நடத்துறோம். பில்வாரா, ராஜஸ்தான் பில்வாரா நிறுவனம் இருக்கு. அங்கிருந்து ஆரம்பிச்சு ரத யாத்திரையாக வந்து இது 17,000 கிலோமீட்டர் 100 நாட்கள் கடக்கிறதுக்கான பயணத்தில் இடையில் வந்து வெட்டி கொடுக்குறோம். இன்னும் கடக்க வேண்டிய தூரங்கள் இருக்கு. இது ஏன் இது நடக்குதுன்னா, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பதற்காக. தன் உடல் ஆரோக்கியம் முக்கியம், சொசைட்டி முக்கியம். நம்ம இந்த காலத்தில் வாழ்ற வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்லக்கூடிய நம்ம வாழ்க்கையில் தவறாக ஏற்படக்கூடிய குறைபாடுகள், உணவுல இருந்து நம்ம வாழ்க்கை ஒழுக்கமின்மை, இந்த மாதிரி குறைபாடுகள், அது அனைத்துக்கும் தீவிர பொருள் தான் நம்மகிட்ட இருக்கு. பேசிக் லைஃபை காப்பாற்றுறது, நம்ம உடம்பு நிரந்தரமா ஆரோக்கியமா இருக்கிறது, இதை கடந்து பிறருக்கு உதவி செய்வது, இது பிறருக்கு கொண்டு சேர்ப்பதன் மூலம் நன்மையும் பெறுவது. இதுதான் இந்த புதிய இந்தியாவை படைக்கணுங்கிற நோக்கத்துல இந்த நிறுவனம் உருவாச்சு. ஆரோக்கியமான இந்தியாவா இருக்கணும், வளமான இந்தியாவா இருக்கணும். அந்த நோக்கம் 25 ஆண்டுகள் கடந்து போயிட்டு இருக்கு. இது கொண்டு சேர்க்கறதுக்காக வந்திருக்கு. 400க்கும் மேற்பட்ட அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எங்க நிறுவனத்தில் இருக்கு. இது கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் நல்லா பலன் பெற்று இருக்காங்க. இது ஒவ்வொரு நகரத்திலும் நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கு, கடைகள் இருக்கு. அந்த கடைகளுக்கு என்னென்ன இருக்குன்றத சாப்பிட்டு தான் வெளியே நாங்கள் ஸ்டால் போட்டு வரோம். அதில் பெண்களுக்கான சுய முன்னேற்றத்துக்கு, பெண்களுக்கு ஆரோக்கியத்துக்கான விஷயங்கள், உடல் ஆரோக்கியத்துக்கான நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அன்றாட பயன்படுத்தும் நம்ம மளிகை பொருள்கள் கூட ஆரோக்கியமற்ற கலப்பட பொருள்களாக தான் வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு தவிர்க்க முடியல, சபையில தான் கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்கு மாற்றாக ஆரோக்கியமான பொருட்களை கொடுக்குறோங்கிறத விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்திருக்கு. இந்த பயணம் தொடர்ந்து போவோம். எங்களோட பயணம், இந்த பயணம் மக்களுக்கு போய் சேர்க்கணும். அது நீங்க அது கொண்டு போய் சேர்க்கிறது பெரிய உதவியா இருக்கும். இந்த பொருள் எது மாதிரி மக்கள்கிட்ட வந்து நீங்க சேர்க்கிறீங்க முதல்ல சொன்னோம்ல, நேரடி வர்த்தகம் டைரக்ட் செல்லிங் மெத்தட். இதை நான் பயன்படுத்தினேன். நான் பயன்படுத்தி இதுல பலன் பெற்றதன் மூலமாக 2 வகையான பலன் எனக்கு இருக்கு. முதலில் விலை மார்க்கெட்டோட கம்மியா இருக்கு. எப்படி மார்க்கெட்டோட கம்மியா இருக்க முடியும்? விளம்பர செலவுகள், இடைத்தரகர்கள் இல்லாம நேரடியாக அந்த நிறுவனமே தயாரிச்சு நிறுவனமே கொண்டு வந்து ஒவ்வொரு ஊர்ல இறக்குறதுனால நிறைய உங்களுக்கு செலவு மிச்சம். அதுல தரமான பொருளை
குறைவு விலைக்கு கொடுக்க முடியுது முதல் சீசன். குறைவு விலைக்கு இருந்தா வாங்கின தரமா இருக்குமா எப்படிங்கிறது ஒரு பயன்பாட்டில் தான் புரியும். நான் பயன்படுத்தி பிடிச்சி போய் நல்லா இருக்கலாம் தொடர்ந்து 10 வருஷம் பயன்படுத்திக்கிறேன். இப்போ நான் 10 வருஷம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். 11வது வருஷம் தொடர்ந்து இருக்கு. நிறுவனம் 20 வருஷமா இருக்கு. எனக்கு 10 வருஷம் முன்னால தான் தெரியும். நான் பல்லாயிரம் பேர் நான் இதுக்கு பரிந்துரைச்சு 1000 பேர் இதனால பலன் பெற்றிருக்காங்க. ஸோ இப்படி தான் இது போகுது. ஒரு பொருள் நல்லா இருக்குங்கிற அறிமுகம் விருப்பப்பட்டது சரியா இருந்தா அவங்க தொடர்ந்து வாங்குறாங்க. செயின் லிங்க் மாதிரி சொல்றீங்களா? செயின் லிங்க்ங்கிறது நீங்க புரிதல் கொடுக்கணும்னு தெரியாது. நான் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறேன். 10 வருஷமா பயன்படுத்த சொல்றீங்க. செயின் லிங்க் மாதிரி தானே நீங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்துறீங்க. ஸோ அதில் உங்களுக்கு தான் இன்கம் சம்திங் அது மாதிரி எல்லாம் நார்மலா நீங்களாம் கேள்விப்பட்ட செயின் லிங்க் இருக்கலாம். எம்எல்எம் அதுதான், செயின் லிங்க் அதுதான். எல்லாரும் எல்லாம் ஒன்று நினைச்சுட்டு இருக்காங்க. எம்எல்எம், செயின் லிங்க், அப்புறம் டைரக்ட் செல்லிங்கோட பேர்கள் தான் மாறுபட்டு இருக்கு. தவறானது சரியானது இருக்கு. பணச்சுழற்சி இருக்குல்ல, மணி செயின், அது தவறுங்கிறது அரசாங்கமே சொன்னது. அடுத்து பிளான்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பைனரி பிளான் தான் நிறைய ஏமாற்றப்பட்டதுன்னு எல்லாரும் தெரியும். நீங்க கேள்வி கேட்கும் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லாமல் இந்த ஆம்பியலா இருக்கு பார்த்தீங்களா, ஆம்பியல் ஏமாறதுக்கு ஒண்ணு இல்லை. பொருள் தரமான பொருள் விருப்பப்பட்ட வாங்கி பயன்படுத்த போறோம். ஆனா அந்த ஆம்பியல் உள்ள பொருள் எல்லாருக்கும் அவசியமா இல்லை. அது வாங்கக்கூடிய வெளியில இருக்கா இல்ல. இப்ப அரிசியின் பொருள்கள் உப்புல இருந்து எல்லாரும் பேசிக் ₹1 ஷாப்ல இருந்து ₹1 சாப்பிடுறது. அப்ப ஆம்பியல் உள்ளது மாதிரி நியூட்ரிஷன் பொருட்கள் இருக்கு நமக்கு. இந்த சட்டை அரிசி சட்டை தான், இந்த பேண்ட் அரிசி சட்டை தான், இந்த ஷூ அரிசியும் இந்த சாக்ஸ் அரிசியும், நான் பத்திரிக்கை இருக்கு போடுற பெல்ட் பர்ஸ் எல்லாமே அரிசி. ஸோ எல்லாமே ஏன் நான் பயன்படுத்துறேன், என் கம்பெனி இருக்கா இல்ல, எனக்கு தரமான பொருளா இருக்கு, மலிவான விலையில கிடைக்குது. இது வர ஆன்லைன் மட்டுமா இல்ல சம்திங் ஆன்லைன் மட்டும் கிடைக்கும், ஷாப்பிங்ல கிடைக்கும்? ஷாப்ல கிடைக்குது, ஆன்லைன் இல்ல, ஷாப்ல தான் கிடைக்கும். நிறுவனம் தயாரிக்குது, நிறுவனம் நூற்றுக்கணக்கான ஃபேக்டரி வச்சிருக்கு. வில்வாரிலே 540 ஏக்கர்ல ஹெட் ஆபீஸ் இருக்கு. அந்த ஹெட் ஆபீஸ்ல நூற்றுக்கணக்கான ஃபேக்டரி உள்ள இருக்கு. பல பொருள் மூலப்பொருள் எங்க கிடைக்குதோ அங்க ஃபேக்டரிகள் இருக்கு. எல்லா இடத்துலும் பொருள் தயாரிக்கப்பட்டு ஒரு மையத்தில் குவிக்கப்பட்டு வில்வார ராட்சத்தை குரங்கு இருக்கு. அங்க இருந்து டெப்போசிட், கம்பெனியோட சொந்த டெப்போசிட் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கு. இப்போ சென்னை ஒரு டெப்போ இருக்கு, முடிச்சூர்ல இருக்கு. ரிஜிஸ்டர்ட் டெப்போஸ் ஈரோடு இருக்கு, கம்பெனி சொந்த டெப்போ. அடுத்து மதுரையில் ஒரு டெப்போ இருக்கு, தமிழ்நாட்டில் 3 டெப்போ இருக்கு, இது கேரளாவில் 5 டெப்போ இருக்கு. ஸோ அதிக பயன்பாடு இருக்கும்போது அதிக வரத்து வேணுங்கிறது டெப்போக்கள் அதிகப்படுது. அப்போ டெப்போ வரை பொருள் வந்துருது. அந்த டெப்போல இருந்து ஒரு கடைக்காரர் எடுத்து வச்சு விற்கிறாரு. அந்த கடைக்காரர் தான் நான் வாங்குறேன். சார் விலை கம்மியா இருக்குன்னு சொல்றீங்களா? இப்போ ஒரு பேஸ்ட் எடுக்கிறோம்னா பேஸ்ட் வேற கம்பெனில ஒரு ரேட் இருக்கும், உங்க கம்பெனில என்ன எவ்வளவு குறைக்கும்? ஒவ்வொரு பொருளுக்கும் எக்ஸாம்பிள் தான், ஒரு எக்ஸாம்பிள் நான் பேஸ்ட்னு சொன்னேன். இப்போ துவரம் பருப்பு ஒரு கிலோ ₹100 அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? ₹70. குவாலிட்டி எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது குவாலிட்டியில. எந்த பொருள் எடுத்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 20% கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து சிஸ்டத்துல வந்து யார் மெம்பர்ஷிப் எடுப்பாங்க அவருக்கு இனியும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதான் டைரக்ட் செல்லிங். அதாவது 20% உங்களுக்கு மார்க்கெட்டை விட கம்பேரிட்டிவ் 20% குறைஞ்சிருச்சு. எம்ஆர்பியில நீங்க லாபம் அடைஞ்சிருக்கீங்க. சரிங்களா? அந்த லாபம் அடைஞ்ச பிறகு நீங்க இது முடிச்சு போய் நிரந்தரமா இது வாங்குறேன்னு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, அது ஒரு பைசா கிடையாது. உங்க தகவல்களை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அந்த ஐடியை வச்சு இந்தியாவில் இந்த 40,000 கடைகள்ல எந்த கடையில் நீங்க வாங்கினாலும் அதுல இருந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்ப கிட்டத்தட்ட 40% மார்க்கெட் விலை விட குறைவா இருக்கு. இப்ப ₹100 அப்படின்னா ₹60 நான் வாங்கிக்கலாம். நான் வந்து பிராண்ட் ஆர்சிஎம்மா இருக்கும், மற்ற பொருள் மார்க்கெட்ல வேற பிராண்ட்ல இருக்கு. இதை முதல்ல நீங்க ஒரு பொருள் தான் வாங்கி பயன்படுத்த போறீங்க. நான் சொன்னது நீங்க நம்ப முடியாது. எப்படி பாப்போங்கிறதுக்கு ஒரு டீ தூளோ ஒரு சாம்பிள் டீ தூளோ ஏதோ ஒன்று வாங்க போறீங்க. அது பிடித்திருந்தா தான் அந்த கேள்வி. அது பிடிக்கிற நம்பிக்கையில தான் கம்பெனி 20 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கு. அதை நாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம். அது மக்கள் பிடிக்கிறதால தொடர்ந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இதுல யாரையும் அடுத்தல யாரையும் திணிக்கல, யாருக்கும் எந்த காசு வாங்கல. சேவை தான் இதோட முக்கியமான. அரசு அங்கீகாரம் பெற்றதா? அரசு அங்கீகாரம் 100% அங்கீகாரம் பெற்றது. அனைத்து பொருள் தரம் எல்லாத்துக்கும் அரசு சர்டிபிகேட் இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கு. லேப் சர்டிபிகேட் 25 வருடமா நடந்துட்டு 20 வெள்ளி விழா கொண்டாடுறோம். இதோட வெப்சைட் இருக்கு, rcmworld.com அப்படி வெப்சைட் இருக்கு. அதுல நீங்க கேட்ட கவர்மெண்ட் சர்டிபிகேட் இருக்கா, கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லா தகவலும் இருக்கு. எல்லாம் டீடைல்ஸ் இருக்கும். பொருளை பத்தி எடுத்தாலும் அது லைசென்ஸ் சர்டிபிகேட் எல்லாம் இருக்கும். ஆன்லைன்ல கிடைக்குதா சார்? இப்ப நம்ம ஆன்லைன் கிடைக்குது அப்படின்னா எல்லா இடத்துல ஆன்லைன் கிடைக்கிறது இல்ல. வாங்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட 800 சிட்டில வந்து ஆன்லைன் ஹோம் டெலிவரி இருக்கும். நீ சில ஐட்டம்ஸ் வந்து நான் அஃபென்சிவ் ஐட்டம் தான் கம்பெனில இருந்து டைரக்டா வந்து இந்தியாவில் எங்க ஆனாலும் போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே இருக்கு, அங்கெல்லாம் சப்ளை பண்ற மாதிரி ஹோம் டெலிவரி இருக்கு. ஏன்னா வந்து எஃப்எம்சிஜி ஐட்டம்ஸ் வந்து அங்கே கடையில ஹோம் டெலிவரி இருக்கும். அந்த சிட்டியில் ஒரு 800 சிட்டியில் இருக்கும், சென்னையில தான் இருக்கும். இப்போ பொதுவாக ஆன்லைன் நீங்க எல்லாம் பார்த்தது எப்படி பார்த்தீங்கன்னா பிளிப்கார்ட்டோ அவங்க ஒரு மையத்தில் எல்லாமே இருக்கும், அவங்க வாங்கி அனுப்புவாங்க. இது அப்படி இல்லை. நிறுவனத்தில் இருக்கு, நிறுவனத்துக்கு அவுட்லெட் இருக்கிற இடத்துல ரீச்சபிள் பின்கோட வச்சு அங்க மட்டும் தான் நீங்க ஆன்லைன் பண்ண முடியும். இப்போ சென்னையில
சில ஏரியாக்களை பண்ண முடியாது. அவுட்டர் மதுரை போனீங்கன்னா பண்ண முடியாது. இது ஃபியூச்சர் அதான் வந்துடும். இப்போ தான் ஆன்லைன் வந்துட்டு இருக்கு. So we are very proud that first of all today the most important element for the country, which is we have to promote Swadeshi. Okay, so proudly we can say that we are standing parallel to all the MNCs as or the best product in the country. If you will consider, we are standing parallel to them and providing better product to the nation today. So, I mean, there are companies who are working from years, maybe some of the companies, MNCs working in India, selling product, but is it really good for our health? There is a big question mark. But we can proudly say that RCM, not even a single product has the palm oil. The edible oil which we are selling is one of the best oil in the country today for any household. I mean, if you will go in detail and evaluate the product, I am confident that you will not buy any other product than this, because this is the best product for your health and family. The products, biscuits what we are making, so how we can eliminate maida, which is not good for our stomach. So these are the values which has been created in more than 400 products what we are selling. Even in the cosmetic products, we are taking care of the health. So that is important subject, because there are a lot of companies working from outside in India, but they are really not taking care of health for the country. So that's where RCM is the most important responsibility what we have taken, that just not selling product, but also how it can be best for our health. That is being taken care the most. And when we are saying health, it doesn't mean that we have increased the prices to any level. It is very much affordable and equivalent to any common product available in the market. So, yeah. இதுல நாங்க பெருமைப்படுறதுக்கான காரணங்கள் சில காரணங்கள் என்ன பாத்தீங்கன்னா, முதல்ல சுதேசி பொருள்களை இந்தியா மக்களுக்கு எல்லாரும் சுதேசி பொருள் வேணும்னா என்ன வருது, அப்ப சுதேசி பொருள் கொடுக்குற பெருமை முதல்ல இருக்கு. ரெண்டாவது, எல்லா மக்களுக்கும் தேவையான பொருட்கள் கொண்டு வர முடியுது. மூணாவது, எம்என்சி என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள் பல்லாண்டு காலமாக பல டிக்கெட்டாக இருக்கிற பொருட்கள் கம்பெனி பேர் பிரபலம், நமக்கு அந்த பொருள்லாம் தரமானதான ஒரு கேள்விக்குறியோட தான் நம்ம இருக்கிறோம். தகவல் வருது, யாரும் பரிசீலித்து பார்க்க முடியாத சூழல் இருக்கும். அங்கே எந்த வகையிலும் குறையில்லாத தரமான உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருளை விலை ஏற்றம் இல்லாம அவங்க விலை அல்லது அதை விட குறைவான விலைகளை கொடுக்குற பெருமையை நாங்கள்